மீனா, உன் அத்தா வந்து உன்னை கூட்டிட்டு போறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. சொல்றத கேளு. இப்பயும் அத்தா கிட்ட போயிடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டி நான் ஓடி போனோம்? என் அத்தா ஒண்ணு பேடி இல்ல. 1000 பேர் எதிர்த்தாலும் அவர் வந்து என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போவாரு. முதல்ல என் கணத்துல ஒரு திருஷ்டி போட்டு வை. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன். எங்கடா வந்த? ஒண்ணு இல்ல மாமா, நம்ம வீடு கல்யாணம் ஆச்சே, அதுதான் அப்படியே கல்யாணத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டு போலான்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா நல்ல சாப்பாடாச்சே. கல்யாணத்துக்கு வந்தேன்னா ஆம்பளைங்க இருக்கிற பக்கம் கடைசியில போய் உட்கார். சாப்பிட வந்தேன்னா பந்தியில போய் உட்கார். மொய் எழுத வந்தேன்னா மூலையில போய் மொய் எழுதிட்டு போ. அதை விட்டுட்டு பொண்ணு இருக்கிற அரை பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு வந்த கைய கால உடைச்சிரும். ஜாக்கிரதை. போடா. சரிங்க மாமா. போடானே. ஏங்க அவங்களாம் யாரு? அவங்க 2 பேரு நம்ம ஊர் கலெக்டர் எஸ்பி மாப்பிள்ளையோட பழக்கம் உள்ளவங்க. டேய், இந்த கலெக்டர் எஸ்பி அவங்க சரியா பாத்துக்கணும். டேய் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தே ஓம் பிரகஸ்பதி த்ருவந்த இந்திரஷ்டாக்னிச்சராஷ்டந்தாரயதாம் த்ருவம் த்ரயம்பகம் நிஜாமகே துகந்திம் புஷ்டிவர்தனம் புஷ்பாருகுமிவந்தனாத் பிரஜ்யோர்முக்தி யமாமிருதாதே யாதவேததே சுனபாபதோபமராதி யதோ நிஜகாதிவேதः சனः பரிஷததி துர்காணி விஸ்வாநாவே வசந்தம் துரிதாத்யக்னிः तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोजनीं कर्मफले जुजुष्टां दुर्गां देवीं शरणमकं प्रपद्ये सुदरशदरहे नमः अग्ने त्वं वारया नव्यो अस्तान् बहुलानपूर्णे बपाधोकायतनयायतयोः माङ्गल्यवासनाय नमः सर्वोपचारपूजां समर्पयामि भक्त्युपचारपूजां समर्पयामि எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கி सौभाग्यमस्मै दत्तायादास्तं विपरेधनाम् इमां सर्वमङ्गलमाङ्गल्ये. என்னம்மா ஆச்சு? நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். என்னம்மா இது? நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். பைத்தியமா பிடிச்சிருக்கு. நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன் தட்டு மாத்தும் போது சொல்லிட்டு அதை விட்டுட்டு தாலி கட்டும் போது கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கேட்டு போறதுக்கு நான் காதுல பூ வச்சுக்கல. நீ மறுத்தால என்னால தாலி கட்ட முடியும். பாடி இல்லங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சமாதானம் பண்ணுவோம். சின்ன பொண்ணு தானே, 2 நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுவும் நாங்களாம் வந்திருக்கும் போது இப்படி பண்ணா தப்பா போயிடும். வாங்க, கமான், வாங்க போலாம், வாங்க. என் தாலி ஏறாத இந்த காலத்துல வேற எவன் தாலி ஏற முடியாது. மறுபடியும் வருவேன். என் மானத்தை வாங்கிட்டேடி. என்னங்க விடுங்க, என்னங்க விடுங்க, ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்த? எதுக்கு அந்த பொண்ணோட மனசுல நீ வருவேன்னு சொல்லி நம்பிக்கை வளர்த்த? ஏன்டா அவளை காதலிச்ச? ஏன்டா கத்துற? அப்படித்தான்டா கத்துவேன். உனக்கு உங்க அம்மாவும் தங்கச்சி முக்கியம்னா அவளுக்கு நீதான்டா முக்கியம். உனக்கு உன் குடும்பம் உசுருனா அவளுக்கு நீதான்டா உலகம். ஏன்டா அவளை ஏமாத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்னடா நடக்கணும்? என்ன நடக்கணும்? அவன் இன்னும் சாகல. அதுவும் இந்நேரம் அவங்க அப்பே அவன் கையாலே அவளை கொண்டாலும் கொண்டிருப்பான்டா. என்னடா சொல்ற? நீ வருவேன்னு மேடையில
நம்பிக்கையோட காத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் நீ வரல. அதனால கல்யாணத்தை அவளே தடுத்து நிறுத்தினான். பாத்திரம் தாங்க அவங்க அப்ப அவளை அடிச்சு எடுத்துட்டு போயிருக்காண்டா குமார். உன்னை கையெடுத்து கும்பிடுறா, தயவு செய்து அவளுக்கு காப்பாத்துறா. இவடா குமார், யோசிக்காதரா. ஏமா நான் மேல வச்சிருக்க பாசத்துல அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ அதே பாசத்தை மேல வச்சு கட்டிக்கடான்னு சொல்லி இப்ப கூட நான் அவளை கட்டிக்க போறேன்னு சொல்ல, காப்பாத்த போறேன். போயிட்டு வான்னு சொல்லுமா. போயிட்டு வாப்பா. அத்தனை பேர் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏன் என்ன கேவலப்படுத்தின? ஏன் அப்படி செஞ்ச? சொல்லுடி, சொல்லு, சொல்லு. வேணாப்பா, இந்த கையால என்ன கொள்ளாதப்பா. இந்த கையால தானே எனக்கு சோறு ஊட்டினேன். இந்த கையால தானே எனக்கு கையை பிடிச்சி நடக்க கத்து கொடுத்து. இந்த கையால என்ன கொள்ளாதப்பா. நீ செத்து போன்னு சொல்லி நான் செத்து போயிடுறேன். ஆனா உன் கையால மட்டும் என்ன கொள்ளாதப்பா. மாமா, மாமா, மீனா, மீனா கடை தர. மீனா, மீனா. எங்க வந்து எதுக்காக வந்து? கல்யாணம் முடிஞ்சிருக்கும், வழி அனுப்பி வைக்கலான்னு வந்தியா? இல்ல கட்டிக்க மாட்டேன்னு செத்து போயிருப்பேன், சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போலான்னு வந்தியா? மீனா, உன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். உன்னால எதுவும் முடியும்னு நினைச்சிருந்தேன். நீ இருக்கையில எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சிருந்தேன். ஊரே உன்னை முரடங்கையில நான் உன்னை வீரன்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச என்ன 1000 பேருக்கு இடையில தவிக்க வச்சுட்டு இப்ப எதுக்கு வந்தேன்? எப்ப நீ வந்து என்னை காப்பாத்தலையோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே என் முகத்துல முழிக்காத. செட்டிநாடு வீட பூரா பாக்கணும். நீங்க நானும் சுத்தி காட்டிட்டேன். தேங்க்யூ. வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா வச்சுக்கங்க. எனக்கு இப்போ தமிழ் சினிமா பார்க்கணும். தமிழ் சினிமா பார்க்கணுமா? நான் காட்டுறேன், இப்ப காட்டுறேன். போகுமா? படம் போட்டவன லைட் ஆஃப் பண்ணிடுவான், தியேட்டர் இருட்டாயிரும். ஓரளவுக்கு நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியதான். கோ ஃபாலோ மீ. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் போட்டிருக்காங்க, அதான் அவளை கூட்டம். பட் நம்மளுக்கு கூட டிக்கெட் தேவையில்ல. ஏன்னா தியேட்டர் எங்க சித்தப்பன் தியேட்டர். யூ நோ சித்தப்பா? ஐ ஆம் ஸ்மால் பாலர். கம் ஆன். ஹே, ஓபன் கேட். மூவ் இட். டேய், சிதம்பரம் வெள்ளக்காரை கூப்பிட்டு சினிமா போயிருக்காண்டா. அப்படியா? அக்கா அக்கா வெள்ளக்காரக்கா வந்து ஐயா ஆத்தடி நான் தரக்கறக்கா நான் தரக்கறக்கா. அக்கா 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 தெரியாம பண்ணிட்டேக்கா. அக்கா 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 அடி சண்டாளி மண்டே தந்து விட்டு போயிட்டாளே. என்ன சிதம்பரம் வெள்ளக்காரி அடிச்சிட்டு போறா? அதை ஏன்டா கேக்குற? செட்டிநாடு விட்டு பூரா சுத்தி காட்டுனா சுத்தி காட்டினேன். உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு என் தோல்ல கைய போட்டா. என்னை லவ் பண்றாளாக்குன்னு நினைச்சுக்கிட்டு சினிமா கொட்டைக்குள்ள கூட்டி போய் என் காலால அவ கிரண்ட காலை தொட்டேன். அதுக்குன்னு சிரிச்சா. நான் உடனே முழங்காலையும் தொட்டேன். அதுக்கு இங்கிலீஷ்லயே சிரிச்சா. சரி உண்மைதான் ஒத்துக்கிட்டா போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு லேசா தொடையில கைய வச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் சீரி செல்லை சேர்த்து விட்டா. பாத்துக்கு ஒரு அற காது கேட்கலடா மாப்ள. அட மூதேவி, நீ தொட்டிய கரண்ட காலு கணுக்காலுன்னு அது வரைக்கும் அவளுக்கு கட்ட காலுடா. தொடையில இருந்து அவளோட நெஜ காலே ஆரம்பிக்குது. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? போன வாரம் நான் சினிமா கூட்டு போனல அவளை. நீ